ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிதா டைலரிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோல்டர் ஜாயினிங் பிசிறு இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பேக் நெக், ஓகேங்களா. நான் இதை திருப்பி வச்சுருக்கேன். பேக் நெக்கை திருப்பி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம ஷோல்டர் பிசிறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை இந்த கிளாத் எடுத்துக்கோங்க. இது மெயின் கிளாத்து. இதை ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தை இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் அப்படியே ஒரு கேப் விட்ட மாதிரி 1/4 இன்ச்சு அளவில், ஓகேங்களா, விட்டு அழகாக மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி அடுத்த பக்கமும் வச்சு பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு, அது மேலே கரெக்டாக பேக்கை வச்சு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு அதே மாதிரி 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா லைனிங் கிளாத்தை, அதை கட் பண்ணி விட்டுட்டு இப்படி அல்காத் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் நெக் திரும்பும், அழகாக திரும்பும். இப்போ இது மேலே படிமான தையல் கொடுங்க, ஓகேங்களா. இந்த கிளாத்தை இப்படி திருப்பி படிமான தையல். தையல் கொடுத்து திருப்பிங்களா. இப்போது நம்ம பேக்கை ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த பேக் துணியை எடுத்துகிட்டு பாருங்கள், இது ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இதுவும் ஃப்ரண்ட்டாக இதை இப்படி வச்சு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டை இதை ஜாயின் பண்ணி இப்படி வச்சு அழகாக அதை பாருங்கள். கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது அழகாக இப்படி போட்டுக்கோங்க. இப்படி வச்சு நம்ம எப்போதுமே 1/2 இன்ச் போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பாருங்கள், ஃபினிஷிங் ஆகிடுச்சா. இதே மாதிரி அந்த சைடும் பார்த்துக்கணும். இதை பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி வச்சு 1/2 இன்ச் வச்சு திருப்பி இதை பாருங்கள். ஃபினிஷிங்காக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம படிமான தையலெல்லாம் போட்டுக்கணும். பாருங்கள், பேக் சைட் பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்கா, ஓகேங்களா. நாளைக்கு வீடியோவில் இந்த ஷோல்டர் செக்கிங் முன்பக்க கழுத்து செக்கிங் நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.